நம்ம விவாதம் பண்ற அளவு கூட திமுகல அந்த விவாதம் வரல. திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அத எடுத்து மேடையில பேசுறாரு. சிறை வச்சிருந்தீங்க. அப்ப தமிழ்நாட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்கன்ற அளவுக்கு விமர்சனம் வச்சாரு. திமுக தரப்புல இருந்து அதுக்கு தான் பதில் சொல்லப்பட்டதே தவிர, ராசா அவர்கள்ட்ட போய் ஒரு என்கொயரியோ, இல்ல அவர வந்து ஓரங்கட்டுறது அப்படி நடவடிக்கை இல்லையா? அவங்க கடந்து போயிட்டாங்களே இத. அது சரி, அது சரி. இப்ப கடந்து போயிட்டாங்க. ம். ஐயா எடப்பாடியார் வந்து அழகா இந்த விஷயத்தை கையாளுறாரு. அதாவது 2021ல தேர்தல் அறிக்கையில 22வது பாயிண்ட் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய இறப்பில சந்தேகம் இருக்கு. அது சட்ட ரீதியாக முறைப்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. திமுக தரப்புல இருந்து. ஆமா, போன 2021 தேர்தலில் அவர் சொல்றாரு. அந்த பாயிண்டே இவர் இப்போ ஃபாலோ பண்ணி இவர் என்ன சொல்றாரு, எடப்பாடியார் என்ன சொல்றாரு, எங்களுடைய கட்சி தலைவி அம்மையார் அவர்களுடைய இறப்புல மர்மம் இருக்குன்னு நீங்க போன தேர்தலில் வந்து சொன்னீங்க இல்லையா, ஆனா உங்களுடைய தந்தையாரை நீங்க வீட்டு சிறையில் வச்சதாக ராசா சொல்றாரு. இந்த தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு கவுண்டரா வைக்கிறார் ஐயா எடப்பாடியார். திமுக ஏன் இதை கடந்து போறாங்கன்னா, இந்த தேர்தல் சமயத்தில் ராசா மீது நடவடிக்கை எடுத்தாலோ, கட்சி ரீதியாகவோ இல்லை வேறு எந்த விதமாக நடவடிக்கை எடுத்தாலோ அது வந்து வாக்கு வங்கியை பாதிக்கும், தலித் வாக்கு வங்கியை பாதிக்கும். அதனால அவங்க கண்டிப்பாக இப்போ எடுக்க மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு அவர் மீது நடவடிக்கை இருக்கும் என்று தகவல்கள் வருகின்றன.